துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. இப்போ நாம பார்க்க போற பதிவு ஏற்கனவே பார்த்த பதிவின் சுக்லபிறை வளர்பிறை திதியின் தொடர்ச்சியான பதிவுகள். இப்போது வளர்பிறை 8வது திதி, சுக்லபட்ச திதி, அஷ்டமி திதி. அந்த திதியில் பிறந்தவர்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள், நீச்சத்தனமான தொழிலை செய்வார்கள், சளி மற்றும் கபம் மிகுந்தவர்கள், மனைவியுடன் கூடி வாழ்வார்கள், காமம் அதிகமாக இருக்கும். வளர்பிறை சுக்லபட்ச நவமி திதியில் பிறந்தவர்கள் நாஸ்திகனாக இருப்பார்கள், பயம் இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் புகழ்பெற்றவர்கள், வஞ்சக நெஞ்சம் உடையவர்கள், சூரனாகவும் இருப்பார்கள், பண்டித புலமையும் இருக்கும், தனக்கு அடங்காத பிள்ளைகளை பெற்றவர்களாக இருப்பார்கள், பிறரை தன் வசப்படுத்துதலில் அபார திறமை உடையவர்கள். வளர்பிறை சுக்லபட்ச தசமி திதியில் பிறந்தவர்கள் தர்ம குணம் உடையவர்கள், செல்வந்தர்கள், எல்லா செல்வங்களையும் அடைவார்கள், மனைவி மக்கள் நண்பர்களுடன் கூடியவர்கள், நீதிமானாகவும் அறிவாளியாகவும் உண்மையே பேசுபவர்களாகவும் இருப்பார்கள். சுக்லபட்ச வளர்பிறை ஏகாதசி திதியில் பிறந்தவர்கள் முன்னோர்களிடத்திலும் தேவதா தேவிகள் இடத்திலும் பக்தி செலுத்துபவர்கள், எடுத்த செயலை முடிப்பதில் அதிக முயற்சியை காட்டி அதில் வெற்றியும் பெறுபவர்கள், மிகுந்த நாட்டம் உடையவர்கள், செல்வந்தர்கள், ஒரு அரசனைப் போல ராஜாவைப் போல செயல்களை செய்பவர்கள். சுக்லபட்ச வளர்பிறை துவாதசியில் பிறந்தவர்கள் காமம் உள்ளவர்கள், எப்பொழுதும் சுற்றத்தாருடன் அதிகமாக கூடியவர்கள், பராக்கிரமசாலியாகவும் இருப்பார்கள், அழகும் இருக்கும், செல்வம் உடையவர்களாகவும் இருப்பார்கள், தைரியசாலியாகவும் இருப்பார்கள், தியாகி, வீரம், சுகவாசி போன்ற கலைகளை அறிந்தவர்கள். சுக்லபட்ச வளர்பிறை திரையோதசி திதியில் பிறந்தவர்கள் அதிக காமம் இருக்கும், வெற்றியை அடைவார்கள், வித்வான்களாகவும் இருப்பார்கள், பேராசை கூடுதலாக இருக்கும், செல்வந்தர்கள்தான், ஆனால் சஞ்சல புத்தியுள்ள பிள்ளைகளை பெற்றிருப்பார்கள், நாட்டியத்தில் ரசனை உள்ளவர்கள், நாற்கால் பிராணிகளை வளர்ப்பதில் செல்வம் உள்ளவர்கள். வளர்பிறை சுக்லபட்ச சதுர்த்தசி திதியில் பிறந்தவர்கள் கோபம் அதிகமாக இருக்கும், மனோவசியத்தை அதிகமாக உடையவர்கள், அறிவு அற்ற செயல்களாகவும் நாத்திகனாகவும் இருப்பார்கள், பிறர் நலனை வஞ்சிப்பவர்களாகவும் இருப்பார்கள். பௌர்ணமி திதி, அதாவது முழு நிலவில் பிறந்தவர்களின் குண நலன்கள்: அழகிய உடலமைப்பு, தேவர்களாலும் அந்தணர்களாலும் கொண்டாடப்படுபவர்கள், போக பாக்கியங்களையெல்லாம் அனுபவிப்பார்கள்,